டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். உச்சபட்சத்தில் இருக்கிறார். அந்த தோல்வி என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. அந்த தோக்க போகிற நேரத்தில் எப்படி ஒரு தடுமாற்றம் இருக்குமோ, மனது ஐயோ தோக்க போகிறோன்ற ஒரு அலைபாய்கின்ற சூழ்நிலையில் தான் இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். அறநிலையத்துறை சார்பாக கும்பாபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க. திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், அந்த செயல்பாடு எப்படி இருக்கு அறநிலையத்துறை? ஏன்னா இது ரெகுலராக நடக்கிறது தான். யார் வந்தாலும் ஒவ்வொரு கோயில்களுக்கும் அந்த 12 வருஷம் அல்லது 16 வருஷம் அல்லது 20 வருஷம் சில கோயில்கள் அந்த ஆகம விதிகள் படி அந்த கோயில்கள் கும்பாபிஷேகம் பண்ணும் என்பது நடந்து கொண்டு இருக்கிற விஷயங்கள் ஒன்று தான். இதில் ஏதோ திமுக அரசாங்கம் போய் கோயிலை அவங்க புதுசாக கட்டி அந்த கோயிலை கும்பாபிஷேகம் பண்ணல. இது நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயம். அது கரெக்டாக 12 வருஷம் இந்த வருஷம் வருது, அல்லது 16 வருஷம் இந்த வருஷம் வருது. அதில் கும்பாபிஷேகங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் எங்கள் மேலிடம், நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்கள் எல்லாம் உட்காந்து பேச அவர்கள் முடிவு செய்வார்கள். ஆனால் அதுதான் அதெல்லாமே அவங்க முடிவு பண்ணுவாங்க. இல்லை, எதுவாக இருந்தாலும் கூட எங்களுடைய தேசிய தலைவர்களும் இங்கே இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்களும் ஆமாண்ணா அது எல்லாம் உட்காந்து அவங்க பேசுவாங்க. அவங்க பேசி, ஏன்னா எங்களது தேசிய கட்சி என்ன வழி நடத்துகிறார்களோ அந்த வழிநடை நாங்கள் நடத்தும். அவர்கள் எல்லாம் அதற்கான வழிகாட்டுதல் எங்களுக்கு. உண்மையாலுமே மக்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் என்ன அப்படின்னா, தேசிய கட்சி வழி நடத்துதா இல்லை அதிமுக தேசிய கட்சி வழி நடத்துதா? ஆனால் யாரும் இல்லை. குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தமிழ்நாட்டினுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்பதை மரியாதைக்குரிய திரு அமித்ஷாஜி அவர்கள் தெளிவாக அறிவித்துட்டு போயிருக்கார். இது நாங்களும் எங்கள் தலைவர்களும் பல ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறோம், பல இடங்களில் சொல்கிறோம். இது ஏன் குழப்பம், உங்களுக்கு எதுக்கு இந்த ஒரு கொஸ்டின் சந்தேகம் வருது என்பதே தெரியல. தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தமிழ்நாட்டினுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்பதை அமித்ஷாஜி அவர்கள் எத்தனை வாட்டி சொல்லியிருப்பார். மறுபடியும் எங்களுடைய தலைவர்கள் எல்லாரும் எல்லா இடத்துலையும் சொல்லி, இதில் எதுக்கு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு இந்த சந்தேகம் வருவது என்பதுதான் எனக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. திமுக கூட்டணி எப்போ வேணாலும் உடையணும்னா, இன்னைக்கு உடையலாம், நாளைக்கு உடையலாம், நாளானைக்கு உடையலாம், உடையிற நிலையில் தான் இருக்கிறது. பல நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தினந்தோறும் அரசாங்கத்தை அவங்க விமர்சனம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதே போல் விடுதலை சிறுத்தைகள், ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் ஆட்சியில் பங்கு கொடுப்பாரா ஸ்டாலின்? அவருக்கு துணை முதலமைச்சர் கொடுப்பாரா? அதே போல் மற்ற கட்சிகள் அவங்க எல்லாம் கூட இன்றைக்கு திமுகவிலிருந்து வெளியில் வருவதற்கு பல கட்சிகள் தயாராக தான் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். நேரங்காலம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் திமுகவிலிருந்து வெளில வருவாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் வளம் பெறும் கூட்டணியாக இருக்க போகிறது. இன்னும் பல கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர இருக்கிறாங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.